சரக்கு படத்துல சரக்கு நிறைய இருக்கு. அதாவது அதுல வந்து எந்த விஷயத்தையும் ரொம்பவும் சீரியஸாகவும் இல்லாம சிந்திக்கிற மாதிரியும் ஒரு நகைச்சுவை உணர்வோடையும் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறாங்க. அங்கங்க அரசாங்கம் செய்கின்ற அவலங்களை விட்டு விட்டு வைக்கிறாங்க. கவலையே படலை, எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாம நடிக்கிறாங்க. இந்த அம்மா அவங்களுடைய ரொம்ப அருமையான ஒரு நடிப்பு. கதாநாயகியை நடிக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக நடிச்சாங்க. நான் ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டு. இந்த ரோலில் வந்து அட்வொகேட்டாக இருந்து அட்வொகேட் தொழிலை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரியும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி வந்து ஒரு அட்வொகேட் ஃபீல்டில் வந்து பெயிலு இந்த கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. அவர் வந்து உண்மையாலுமே ஒரு சிறந்த நடிகராக இருக்கிறாரு. அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஆனால் அட்வொகேட் தொழிலை கொச்சைப்படுத்துறதுக்கு அவர் பயங்கரமாக மன்னிப்பு கேட்கணும். இது சம்பந்தமாக படம் பார்த்தீங்களா? சார் எங்க அட்வொகேட் சார் அட்வொகேட் ஓகே இல்ல. அட்வொகேட் என்ன சொல்றாங்க உங்களுக்கு? நீங்க வந்து அட்வொகேட் தொழில் கொச்சப்படுத்துறீங்க, மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி சொல்றீங்க. இல்ல 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 சார், நாங்க வந்து இது வந்து நாங்க வந்து லீகலா தான் போறோம். நான் என்ன சொல்றது, அட்வொகேட் ஸ்ட்ரைக்ஸ் அது புரியல உங்களுக்கு? அப்படியே நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்றேன் கேளுங்க, இது வந்து அட்வொகேட் ஸ்ட்ரைக்ஸ். இது அதாவது மார்க்கெட்டிங் பண்றாங்க உங்களுக்கு. மார்க்கெட்டிங் பண்றீங்க நீங்க. ஏன்னா டெய்லி இருக்க அந்த இருக்கான்னு கேட்டுருக்கீங்க. பண்ணக்கூடாது அப்படிலாம். என்ன மார்க்கெட்டிங் சார்? எல்லாம் பெயில் இருக்குது அது இருக்கான்னு சொல்லி அவரு மனுஷனுக்கு போறாரு உங்களுக்கு. அவர் ஒரு சிறந்த ஆக்டர் தான். அது இப்ப மாதிரி பண்ணக்கூடாது இல்ல சார். இது சம்பந்தமா நாங்க காவல்துறை நாங்க போறோம். நாளைக்கு வந்து இந்த படத்தை தடையதுக்குண்டான நாங்க லீகல் ஆக்ஷன் கண்டிப்பா போவோம். நாங்க இல்ல இல்ல நாங்க கண்டிப்பா போவோம். நீதிமன்றத்துல இதுக்கு தடை உத்தரவு வாங்குவோம். நாங்க வந்து லீகலா தான் போறோம். நாங்க வந்து இல்லீகலா போகல. ஒரு சினிமா ஆக்டரா இருந்தா எதனால எடுத்துடலாமா, எதனாலும் சொல்லிடலாமா? சினிமா ஆக்டரா இருந்தா கருத்தை சொல்றது தப்பு இல்ல. ஒரு தொழிலை வந்து கொச்சப்படுத்த கூடாது இல்ல. நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு குற்றவாளியை வந்து நிரூபணை கொண்டு வந்து வேலை அந்த மாதிரி இல்ல. நாங்க இது சம்பந்தமா சார் அவர் எடுத்துட்டு போறாங்க. என்ன சொல்றோம் அதுக்காக இல்ல உங்களுக்கு. அவர் வக்கீல் தொழில் விஷயத்தில் அவர் பண்றது தவறு. அவர் 4 பேர் கூட போய் அவர் 4 பேர் கூட போய் மார்க்கெட்டிங் கேட்கிறாரு. பெயில் இருக்காது நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, வக்கீல் தொழில் சொல்லிட்டு அவர் பெயில் இருக்கா அது இருக்கான்னு சொல்லி வந்து மார்க்கெட்டிங் பண்றாரு. பிரச்சனை பண்ண வந்திருக்காரு அவரே. இல்ல 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 சினிமா டீம்ல யாரும் பேசாதீங்க. என்ன சொல்றோம் அங்க போய் வக்கீல் அங்க பேட்டி கொடுத்திருக்காங்களா, அதுக்கப்புறம் உங்க கருத்து சொல்லுங்க சார். நாங்க எங்களுக்கு எங்களுக்கு மீடியா கேப் சொல்லுங்க. எங்களுக்கு மீடியா கேப் அதெல்லாம் மீடியா வரதா செய்யும் பாப்பாங்க. எங்க தொழில் பாதிக்கிறேன் ஒரு பேசுற நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி பண்றத வந்து நாங்க எதிர்க்கிறோம்.
பண்றோம். அதை வந்து நாங்க வந்து லீகலா தான் கேட்கிறோம். நாங்க உங்களை கெடுக்கணும் எங்களுக்கு அவசியம் இல்ல. நாங்க லீகலா ஃபைட் பண்றோம். லீகலா நீங்க பண்ணணும். அவ்வளவு வேற என்ன கேக்குறீங்க நீங்க? நான் வந்து படம் எடுத்திருக்கேன். நீங்க எடுங்க சார். சென்சார் வாங்கி நாங்க சரக்கு படத்தை பத்தி பேசல. சரக்கு படத்தை எடுக்கக்கூடிய சில ரோல்களை பத்தி பேசுறோம். அது எகைன்ஸ்ட் அட்வொகேட் ரோல்ல நீங்க மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி பண்றீங்க. அது தவறு. அதை காமிச்சிருக்கேன் சார் அது தவறு சார். அது நீ கோர்ட்டுக்கு போங்க. நான் போறேன் சார். கண்டிப்பா போவோம். கண்டிப்பா போவோம் சார். கண்டிப்பா போவோம். கண்டிப்பா போவோம். ஓகே கண்டிப்பா போவோம். நாளைக்கு நான் இது கமிஷனர்ல பாப்போம். யார் கூப்பிட்டது பாக்குறாங்க? சும்மா யார் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு தெரியும். சும்மா இருங்க. தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க. எவங்க அப்ப 7.5 கோடி வந்தாலும் இதெல்லாம் தடுக்க முடியாது. நீங்க உங்க வேலையை பாருங்க. போங்க. படம் நல்லா இருக்கா இல்லையா அதை மட்டும் போங்க. வேலையை பாருங்க. சூப்பர் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு எடுத்த படம் அந்த படம். ஆமா அதான் உண்மை. யாரோ செஞ்ச சதி.